திருப்பதி ஏழுமலையான் கோவில் உலக பிரசித்தி பெற்றதாகும். உலகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் பெருமளவில் பெருமாளை தரிசிப்பதற்காக வருகின்றனர். வரும் பக்தர்களுக்கு அனைவருக்கும் பிரசாதமாக கோயிலில் லட்டு வழங்கப்படுகிறது. இந்த லட்டுவில் மாட்டு கொழுப்பு கலப்பதாக புகார் வந்தது. நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு முந்தைய ஜெகன்மோகன் அரசு கலந்ததாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டினார். இந்த குற்றச்சாட்டுக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மறுப்பு தெரிவித்து வந்த சூழ்நிலையில் திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பு உள்ளிட்ட பொருட்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியானது. ஆய்விலும் இந்த தகவல் வெளியாகி நாடு முழுவதும் பக்தரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து நெய் செப்பலை செய்த நிறுவனங்கள் அனுப்பிய நெய் டின்களின் மாதிரி எடுத்து தேவஸ்தான ஆய்வகத்துக்கு பதிலாக குஜராத் ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டு நெய் சப்ளை செய்த திண்டுக்கல் மாவட்டம் பிள்ளையார் நத்தம் பிரிவில் உள்ள ஏஆர் டைரி ஃபுட் நிறுவனத்தின் நெய்யில் 20% மட்டுமே தரம் இருக்கிறது. அதில் சோயா பீன்ஸில் இருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய், மீன் எண்ணெய், மாட்டிறைச்சி, கொழுப்பு உள்ளிட்ட பொருட்கள் கலப்படம் செய்யப்பட்டு இருக்கிறது என்பது ஆய்வில் தெரிய வந்ததாக கூறப்பட்டது. இதையடுத்து அந்த நிறுவனத்தை கருப்பு பட்டியலில் திருப்பதி தேவஸ்தானம் சேர்த்துவிட்டது. வேறு நிறுவனத்திடம் ஒப்பந்தம் செய்து நெய் கொள்முதல் செய்யப்படுகிறது. இதற்கிடையே திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஏஆர் டைரி ஃபுட் நிறுவனத்திற்கு கடந்த ஓராண்டுகளாக பல்வேறு ஆய்வுகள் ஆந்திர அரசும் மாநில அரசும் செய்திருந்தது. இந்நிறுவனத்தின் தற்போது இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் ராஜகோபால் வீடு மற்றும் 2 இடங்களில் தற்போது இடி அமலாக்கத்துறை ஆய்வானது நடைபெற்று வருகிறது. சுமார் 12க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் 4க்கும் மேற்பட்ட வாகனங்களில் இன்று காலை வந்ததாக கூறப்படுகிறது. தற்போது வரை அமலாக்கத்துறை விசாரணையானது ராஜகோபால் வீடு மற்றும் ஏஆர் டைரி ஃபுட் நிறுவனத்தில் நடைபெற்று வருகிறது. மேலும் பணப்பரிமாற்றமும் சட்டவிரோத பணப்பரிமாற்றமும் நடைபெற்று உள்ளதாக அமலாக்கத்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. தற்போது 2 இடங்களிலும் அமலாக்கத்துறை விசாரணை நடைபெற்று வருவதால் இப்பகுதியில் மீண்டும் பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனந்தி.